ஜிடி ஹாலிடேஸ் தென்னிந்தியாவின் நம்பர் 1 ட்ராவல் பிராண்டுன்னு அவார்டு வாங்கின ஜிடி ஹாலிடேஸ் வர்ற சம்மர் ஹாலிடேஸுக்கு ஏப்ரல் மாதத்தில் 9 டேஸ் யூரோப் மற்றும் ஆம்ஸ்டர்டாமுக்கு லக்ஸூரியஸ் குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாரிஸ், ஜூரிச், வெனிஸ், ரோம்னு எல்லா முக்கிய நகரங்களையும் கவர் பண்ணுறாங்க. இந்த பேக்கேஜில் ப்ரொஃபஷனல் டூர் மேனேஜர், ப்ரீமியம் அக்காமடேஷன், டேஸ்டி இந்தியன் ஃபுட், விசா, சைட் சீயிங்னு எல்லாமே கவர் ஆகிடும். இந்த டூருக்கு ட்ராவல் நவ் பே லேட்டர்ன்ற ஸ்கீமும் அவைலபிளாக இருக்குது. மேலும் விவரங்களுக்கு திரையில் தேர்தலுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, போன பார்ட்டு 2வது பார்ட்டுடைய முடிவிலேருந்து தான் இந்த 3வது பார்ட்டு ஆரம்பிக்குது. வழக்கம் போல் பண்டோராவில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே வந்து அந்த வில்லனுடைய பையன் வளர்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பையன் அங்கே இருந்தான்னா இங்கே எல்லாருக்கும் ஆபத்தாக போயிடும், அதனால் அவனை கொண்டு போய் இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இனி அவனை வச்சிருக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் எப்படியாவது கொண்டு போயிட்டு பேஸில் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு அங்கே பிஸ்னஸ் பண்ண வந்த ஒரு டீமோடு சேர்ந்து கொண்டு போய் விட முயற்சி பண்ணுறாங்க. அங்கே வில்லன் கோஷ்டி வந்து இறங்கிடுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. இந்த அவதார் சீரீஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம நல்லா ரசித்து பார்த்ததுக்கு முக்கியமான காரணம், ஒரு வழக்கமான கதையாக இருந்தாலும் அதை ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷுவல்ஸோட, வித்தியாசமான விஷுவல்ஸோட, நல்ல ஒரு திரைக்கதையோடு பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க நமக்கு பிரமிப்பாக இருந்தது. அதோட தொடர்ந்து இந்த படம் ஒரு 5 பார்ட்டாக எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதில் 2வது பார்ட்டு தண்ணியில் வச்சு எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்தால் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு வித்தியாசமான விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது. நிறையா தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய க்ரீச்சர்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. அதுவும் கதையாக கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது அந்த படம். ஆனால் இந்த 3வது பார்ட்டு நெருப்பு வச்சு எடுக்க போகிறதா சொன்னாங்க. 3வது பார்ட்டு படம் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரத்திலாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா 2வது பார்ட்டுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது வெறும் தண்ணிக்குள்ளே போயிட்டு எப்போ பார்த்தாலும் தண்ணிக்குள்ளே போய் சண்டை போடுறது, அந்த புல்புல் பறவை எடுத்துகிட்டு மேலே போய் பறந்து சட்டை போடுறது, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த அரை மணி நேரத்திலே பெரிய அழற்சி ஏற்படுத்திடுச்சு. இன்னும் 3 மணி நேரம் உட்காந்து இந்த படத்தை பார்க்கணுமாடா அப்படின்னு இருந்துச்சு. இருந்தாலும் ஜேம்ஸ் கேமரூன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையில் அவர் கதையில் வேறு ஏதாவது பண்ணிவிடுவார் அப்படின்னு நினச்சி உட்காந்துருந்தா அதுதான் இல்லை, நம்ம நினச்சது தான் உண்மையாக போயிடுச்சு. படத்தில் எந்த ஒரு டர்ன் ட்விஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக போயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம், படத்தில் ஸ்ட்ரைட்டாக ஒரு வில்லனே இல்லை. அவர் போன பாட்டில் வில்லன்றதுனால இந்த பாட்டில் அவர் வில்லனாக ஏற்றுக்க வேண்டியதாக போச்சு. அப்புறமா அந்த நெருப்புன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, ஒரு ஆயா ஒன்று வருது. அவங்க பண்ண வித்தையெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாக கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓயாமல் உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு கனெக்டும் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து காட்டுக்குள்ளே ஃபைட்டு, தண்ணிக்குள்ளே ஃபைட்டுலாம் வந்து